ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஒன் ஷோரூமு நெற்குன்றத்தில் இருக்கிற சிம்பிள் ஒன் ஷோரூமுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷோரூம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் ஒன் மதுரை பக்கத்தில் இருக்கிற நெற்குன்றத்தில் இருக்குது. ஹலோ விஜய். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விஜய். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நம்ம சிம்பிள் ஒன்ல பார்த்தோம், இப்போ சிம்பிள் ஜென் 2ல பார்க்குறோம் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இப்போ ஜென் 2ல பார்க்குறோம். ஸோ இவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்தீங்கன்னா நீங்கள் இவர்கிட்ட எது வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு சிம்பிள் ஒன்னை பற்றின எனி டவுட்டு இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவர் வந்து எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிடுவார். கிளாரிஃபை பண்ணிடுவீங்களா? தாராளமாக. சரி, இப்போ ஜென் 2ல் இப்போ நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம இப்போ மெயினாக வாரண்ட்டி பற்றி பேசுவோம். வாரண்ட்டி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 4.5 கிலோவாட் இப்போ ஸ்டாப் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றின விஷயங்களும் சொல்லுங்கள். ஸோ அந்த ஃப்யூச்சரில் அந்த அல்ட்ராவோட அப்டேட்ஸும் சொல்லுங்கள். இப்போ நம்மளது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து 3.7 இருந்துச்சு, 4.5 இருந்துச்சு, அப்புறம் 5 கிலோவாட் இருந்துச்சு. ஸோ மேஜர் திங் பார்க்கும்போது நமக்கு வந்து 4.5க்கும் 5க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாதால 4.5 இப்போ ஸ்லோவாக வந்து எல்லாமே கொஞ்சம் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு 5 கிலோவாட் வந்து மேஜர் பாயிண்ட்டாக வச்சுடுறாங்க. ஏன்னா அந்த IDC 265 வந்து 5.5ல் கிடைக்கிறதால நமக்கு வந்து அது மேஜராக இருக்குது நமக்கு. இப்போ அதில் இப்போது ஜென் 1ல் நம்ம முதல்ல பார்க்கும்போது நிறைய அப்டேஷன் இல்லை, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போது அது எல்லாமே நம்ம வண்டியில் வந்துடுச்சு. இப்போ எல்லாமே நம்ம வண்டி வந்துடுச்சு. இது என்னென்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சொல்லுவோம் இல்லைங்களா? ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து மோடு, அதில் 4 டைப் ஆஃப் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கும். அதை நான் காமிச்சேன்னா அந்த டிஸ்பிளேல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் என்ன சூப்பராக யூஸ் ஆகும். அது வந்து நிறைய பேர் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்மளுக்கு யூஸ் ஆகுது வந்து ரைன் மோடும் ரேலி மோடும் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஆக்சுவலாக ரைன் மோட் டைம் ரைனிங் சீசன்லையும் ரேலி மோடு வந்து நம்ம ரோட்டில் ஓட்டும் போது அந்த ஸ்கிட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரேலி டைப்பும் நம்ம ரொம்ப யூஸ் ஆகும். அது இல்லாமல் ரீஜென்ரேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் ரீஜென்ரேட்டிவ் வந்து லெவல் 1லேருந்து லெவல் 4 வரையும் கொடுத்துருக்காங்க. ரீஜென்ரேட்டிவ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நிறைய பேர் கேட்டது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கேட்டாங்க லாஸ்ட் டைம். இப்போ க்ரூஸ் கண்ட்ரோலும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம், அண்ட் ஹில் ஹோல்டிங்கும் நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே வந்து இப்போ அடிஷ்னலாக லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்கும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை, ஹில் ஹோல்டிங்னா இப்போ அது எல்லாமே நம்ம வண்டியில் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. 3.7ம் 5 கிலோவாட் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து 6 கிலோவாட்டில் ஒரு வேரியண்ட் அல்ட்ரா வேரியண்ட் வரப்போகுது. 6.5 அல்ட்ரா வரப்போகுது. இப்போது as soon as coming soon அல்ட்ரா நம்ம ஷோரூமுக்கு வந்துடும். ரேஞ்ச் வந்து IDC வந்து 400 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வண்டி வந்தோடனே பார்ப்போம். எக்ஸ்பெக்டட் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 300 தாராளமாக. இப்போ நம்ம 6 கிலோவாட் வரைக்கும் நம்ம பேட்டரி போகிறது வந்து இந்த வண்டியை வச்சு நம்ம இன்டர்சிட்டி ட்ராவல் பண்ணுறதுக்காக இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஆமாம், இன்டர்சிட்டி ட்ராவல் டிசைன் பண்ணி, ஏன்னா கிலோ ரேஞ்ச் அதிகமாக வரதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. 6.5 ரேஞ்ச் நல்லாவே வரும். தாராளமாக சூப்பராக ஓட்டலாம் நமக்கு. அதில் நமக்கு சார்ஜர் இதே 750 வாட் சார்ஜரா? சேம் 1 கிலோவாட் சார்ஜர் போகுது. 750 சார்ஜர் சேம் தான். சார்ஜிங் டைம் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ். ஆமாம். ப்ரைஸஸ் வைஸ் நமக்கு 3.7லேருந்து சொல்லுங்கள், என்ன ப்ரைஸ்? 3.7 வந்து 1,81,000 வரும் உங்களுக்கு. 3.7 ஆன் ரோட் வரும் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் எல்லாம் சரி. ஆமாம், இன்சூரன்ஸ் எல்லாம் சரி. இது வந்து என்னென்னா நான் சொல்கிற காஸ்ட் வந்து 5 இயர்ஸ் 50,000 கிலோமீட்டர்ஸ் வாரண்டி தான் நான் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து நம்ம எப்படி கொடுத்துருந்தோம்னா வந்து 3 இயர்ஸ் வந்து இன்பில்ட் வாரண்டியாகவும் 5 இயர்ஸ் வந்து அடிஷனல் எக்ஸ்டெண்ட் வாரண்டியாக கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 5 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்பில்ட் வாரண்டியாகவும் அடிஷனல் வாரண்டி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரிச்சிருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வாரண்டி இன்பில்டாகவே கம்பெனி கொடுக்குது. ஆமாம், கம்பெனி வாரண்டி எல்லாம் போடாமே எனக்கு 5 உங்களோட ஆப்ஷனல் தான் தேவை. ஆமாம், 5 இயர்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் எக்ஸ்டெண்டட் போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம 8 இயர்ஸ் வாரண்டி வந்து நமக்கு கவர் ஆகும். இப்போ நான் வந்து 1,80,000 கொடுத்து நான் 3.7 எடுக்கிறேன் அப்படின்னா என்னால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 120 கிலோமீட்டர் தாராளமாக வந்து ரீச் பண்ணலாம். 140 வரையுமே ரீச் பண்ணலாம். 140 வரைக்குமே அது வந்து ப்ரூவே ஆயிருக்கு நம்மளுக்கு 3.7. ஸோ இன்னொன்று நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, லாஸ்ட்டாக நமக்கு வந்து ஜென் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வந்து நான் டச்சில் வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து 3.7 வந்து டச் ஸ்க்ரீனோட வரப்போகுது 1,86,000 ருபீஸ்க்கு. ஓகே. டச் ஸ்க்ரீனோட வரப்போகுது இப்போ உங்களுக்கு. நமக்கு இப்போ செகண்ட் வேரியண்ட் அப்படின்னும்போது 4.5 இப்போ கிடையாது. இதோட நமக்கு 5 தான். இப்போ 5 வரும்போது நமக்கு என்ன ப்ரைஸ் டிஃபரன்ஸ்? 2,15,000 ருபீஸ் வரும் உங்களுக்கு. 2,15,000. 15. ஓகே. இது வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி இல்லாமல் அதாவது எக்ஸ்டெண்ட் வாரண்டி இல்லாமல் 5 இயர்ஸ் 50,000 கிலோமீட்டர்ஸ் வாரண்டியோட 2,15,000 ருபீஸ் வரும். எக்ஸ்டெண்டட் வேணா அடிஷனல் நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பாக. அல்ட்ரா நம்ம ப்ரைஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அல்ட்ரா ப்ரைஸ் வந்து 2,50,000 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். 2,50,000. இது வந்து 6 கிலோவாட்டா? 6.5 கிலோவாட். 6.5, அதாவது 1.5 கிலோவாட் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னா நமக்கு 5 கிலோவாட்டில் என்ன ரேஞ்ச் வருது? 6.5 கிலோவாட்டில் 5 கிலோவாட்டில் வந்து 265 ஐடிஸ் ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. 265 ஐடிஸ் ரேஞ்சு.
ஸோ அது 6.5லேருந்து 400 ஐடிஸ் ரேஞ்ச். 400 இவங்க சொல்லி அடிஷனலாக 1.5 கிலோவாட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஏதாச்சும் மோட் ஸ்பெசிஃபிக்காக ரேஞ்ச் ஈகோ மோட் ஈகோ, ஏன்னா அதுலேயுமே ஈகோ எக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஈகோ எக்ஸ்ன்னு இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இப்போ ஈகோ எக்ஸுக்கு அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் மட்டும் தான் ஸ்லோ ஃப்ரிக்ஷன்ஸ் கிடைக்கும், மற்றபடி வரணும். இந்த டார்க் இப்போ என்எம் டார்க்கில் ஓட்டுறோம் இல்லைங்களா, அது வந்து ஈகோ எக்ஸ் விட ஈகோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஈகோ அதிகமாக இருக்கும். ஈகோ எக்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, அது சேஃப்டிக்காக. அது நம்மளது டாப் ஸ்பீடே வந்து 115 நம்மளது. இது வந்து 5 கிலோவாட்ல. ஆமாம், 3.7ல 90 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட். ஆமாம், அதில் டாப் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? எதில் 6.5ல 115. ஆமாம், ஸ்கூட்டரில் அது போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போனால் 100 நம்ம சிட்டியில் ஓடுறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி தான். ஆமாம் சார். சரிங்க, இப்போ சர்வீஸ் ரிலேட்டட் நம்ம போகலாம் சார். நம்ம போய் நம்ம அங்கே பார்ப்போம். விஜய் ஒரு மேஜிக் காமிக்கிறத சொல்லியிருக்காரு. காமிங்க சார். வந்து நம்ம நார்மலாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நம்ம இங்கே ஜாய்ஸ்டிக்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 4 மோட் யூஸ் பண்ணலாம். ரீஜென்ரேட்டிவும் நம்ம வந்து ஜாய்ஸ்டிக்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். சப்போஸ் சில பேர் வந்து இது உள்ளே போவேனா, எனக்கு இங்கேயே ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு ரன்னிங்லேயே பண்ணலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் ரன்னிங்கில் பண்ண முடியாது. இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அந்த ஈகோ எக்ஸையும் சானிக் எக்ஸையும் நம்ம இதில் ஆஃப் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ இந்த மோடில் போயிட்டு நீங்கள் ஈகோ எக்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஈகோ எக்ஸ் ஒர்க் ஆகாது. இல்லை சோனிக் எக்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சோனிக் எக்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சருக்கு வந்து நீங்கள் வந்து 2,999 பேமெண்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 2,999 அப்படின்னா 3,000 பேமெண்ட் பண்ணிருக்கோம் பர் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நமக்கு பேக்கேஜோட வந்துடும். செகண்ட் இயர்லேருந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நமக்கு வந்து இந்த ஃபீச்சர் எனக்கு வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ண வேணாம் அப்படின்னா இதில் ஸ்டில் ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிம்பிள் மொபிலிட்டி பேக்ன்றது வந்து ருபீஸ் 10,000 ஒர்த்தான பேக்கேஜ் வந்து இப்போ கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஜாய்ஸ்டிக்கை வந்து நம்ம அதிலே வந்து எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதிலே எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். சிம்பிள் ஒன்னோட சர்வீஸ் சென்டர். விஜய் சார், சர்வீஸ் சென்டர் சார், நம்ம சர்வீஸ் சென்டர் இதுதான். ஓகே, ஸோ சர்வீஸை பற்றி சொல்லுங்கள். ஸோ என்னென்ன பீரியடில் நமக்கு சிம்பிள் ஒன்னோட சர்வீஸ் இப்போ நான் வாங்கினேன்னா என்னென்ன பீரியடில் நான் சர்வீஸ் கொடுக்கணும்? சார், நம்மளது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5,000 கிலோமீட்டர் சார். நம்மளது எவ்ரி பீரியாடிக்கல் சர்வீஸ் வந்து 5,000 கிலோமீட்டர் சார், 6 மந்த்து. நம்ம அதில் வச்சு நம்ம சர்வீஸ் பண்ணால் போதும். இது வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ரீசன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய பேட்டரி பேக்கப்பை நான் செக் பண்ணணும். ப்ளஸ் வந்து பெல்ட்டோட இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். ஸோ பிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். ஜென்ரலாக செக் பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு 5,000 கிலோமீட்டர்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ரேஞ்ச் வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்க முடியும். எனக்கு ஏஎம்சி மாதிரி இருக்குங்களா? ஏஎம்சி தான் நமக்கு ஒன்றும் ப்ரொவைட் பண்ணல சார். இன்னும் ப்ரொவைட் சிம்பிளாக வரல. சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்குது? இப்போ நான் ஒரு சர்வீஸ் பண்ணால் அது வந்து எனக்கு ஃப்ரீ சர்வீஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? இது வந்து பெய்ட் சர்வீஸ் தான். இதோட காஸ்ட் வந்து 849 வரும் உங்களுக்கு. ஒரு சர்வீஸ் 849 ருபீஸ் வரும். 849க்கு நம்ம என்னெல்லாம் நம்ம ஜென்ரல் சர்வீஸில் கவர்? ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வண்டியோட ப்ராப்ளம் என்னன்னு டயக்னோஸ் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டு ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவேன். ஸோ பெல்ட்டோட புள்ளி எப்படி இருக்குன்னு பார்த்துருவேன். ஸோ அதோட ரேஞ்ச் எப்படி இருக்குது, அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிட்டு வண்டியை ப்ராம்ப்டாக கொடுத்துருவோம். வண்டி நார்மலாக இஷ்யூஸ் அப்படின்னு வந்தால் மட்டும் நமக்கு வந்து அதுக்கான என்ன கம்ப்ளைண்ட்ஸ் கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம சால்வ் பண்ணி கொடுப்பீங்க. ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் ஆகிடுங்களா? ஒன் டேல இருந்து எடுத்துகிட்டு போகலாம். ஒவ்வொரு வாட்டியும் சர்வீஸ் வரும்போது நம்ம டைரெக்டாக இங்கே வந்து டைரெக்டாக வந்துட்டு நம்ம காலையில் கொடுத்தோன்னா ஈவினிங் எடுத்துக்கலாம். டைம் ஷெட்யூல் வெஹிக்கிள் இருக்கிற ப்ரியாரிட்டி படி கொடுத்துருவாங்க. ஒன் டே தான் டைம் மேக்ஸிமம். மற்ற வண்டி மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து சார்ஜ் இல்லாமல் எடுத்துட்டு வருவாங்க. அந்த டைம் டியூரேஷன் தேவைப்படும். பட் ஆனால் எங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 hours மேக்ஸிமம். 2 to 3 hours மேக்ஸிமமாக சர்வீஸ் பண்ணிடுவாங்க. எந்த ஸ்பேர் இருந்தாலும் உடனே மாத்திரலாம். நம்ம எல்லாமே ஸ்டாக் அவைலபிலிட்டி வச்சிருக்கோம். நம்ம எல்லாம் இதுதான் உங்களுக்கு பின்னாடி ஸ்டாக்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு, ஸ்டாக்ஸ் இருக்கு. நீங்க இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீனா கொடுத்து இது பண்ணுவோம். இவர் வந்து மிஸ்டர் சாமுவேல். இவரு இப்போ இது நம்ம சர்வீஸ் டெக்னீஷியன். இவர்தான் இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது ஜென்ரல் சார். நம்ம சர்வீஸ் பண்ணுறது ஜென்ரலாகவே ஃபர்ஸ்ட் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. என்ன ப்ராப்ளம்னு டயக்னோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் வாஷ் நீட்டான வாட்டர் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, பேட்டரிலாம் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த டிஸ்க் பேட் போத் டிஸ்க் பேடையும் வந்து கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுட்டு இந்த கேலிபர்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, கேலிபர்ஸ் ஒர்க் ஆகுதா, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த சுவிச்சஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ப்ளஸ் வந்து இந்த பெல்ட் டிரைவ் இருக்கு இல்லைங்களா, இந்த பெல்ட் வந்து இந்த புள்ளியும் இந்த பெல்ட்டும் கரெக்டான பொசிஷனில் இருக்கு. ஏன்னா பெல்ட் டிரைவ் மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு ரேஞ்சு வராது, வண்டி அலாயும்.
ஸோ இதெல்லாம் செக் பண்ணி கொடுக்கறதுக்கான பீரியாடிக் சர்வீஸ் வந்து பெல்ட்ல ஏதாவது கிராக்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு அது வாரண்டியில் பண்ணி கொடுத்துருவாங்க. 20,000 கிலோமீட்டர்ஸ் வாரண்டி இருக்கு உங்களுக்கு. கிலோமீட்டர் வாரண்டி இருக்கு, அது வாரண்டியில் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. பட் அதோட லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்க நாங்கள் பண்ணிடுவோம். ஆமாம், ஓகே ஓகே ஓகே. அதுதான் சர்வீஸ். இது மெயினே வந்து பேட்டரி மோட்டர் பெல்ட் தானே உங்களுக்கு மெயின் இதில் உங்களுக்கு. இப்போ சர்வீஸில் அந்த ஸ்டாக்அப்ஸாக எப்படி ஒர்க் ஆகுது, ஃப்ரண்ட் ஃபோக் எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு, இந்த எல்லா சுவிச்சஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஓகே ஓகே ஓகே, எல்லா சுவிச்சஸ் மோடர்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க், எல்லா மோடும் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு டயக்னோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. இதுக்கு ஈஸி போர்ட் மாதிரி இருக்குங்களா, நம்ம கனெக்ட் பண்ணி? ஆமாம் இருக்குது, நம்ம சீட்டுக்குள்ளே இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. நான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதில் இங்கே பார்த்தா தெரியும். உள்ள பிரித்து வச்சிருக்கேன். இதில் ஓபிடி டூல் இங்கே இருக்கும். ஓபிடி டூல் இங்கே இருக்குல்ல. ஓபிடி டூலில் வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் டூல் செக் பண்ணி ஓபிடி டூல் செக் பண்ணிக்கலாம். ஓபிடி டூல் வண்டியில் வந்துடும். இதை போட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சீனியர் டெக்னீஷியன் மிஸ்டர் மணிகண்டன் இன்னைக்கு வரல. இன்னைக்கு அவர் அவர் வந்தாலும் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ சர்வீஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்களா, சர்வீஸ் எப்படி இருக்கும், சர்வீஸ் இடத்த போய் காமிங்க அப்படின்னு. ஸோ சிம்பிள் ஒன்னோட சர்வீஸோட நீங்கள் வந்து எனி டவுட் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னாலும் விஜயை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சர்வீஸ் ரிலேட்டட் எனி டவுட்ஸாக இருந்தாலும் கால் பண்ணலாம். ஏன்னா சர்வீஸ் நிறைய பேருக்கு இப்போ அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாலே சர்வீஸ் இருக்குமா இருக்காதா? நம்ம சிம்பிள் நெற்குன்றத்தில் பொறுத்தவரையுமே நீங்கள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு என்ன டவுட் ஆனாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். என் நம்பர் இருக்கும் உங்களுக்கு தருவேன். உங்களுக்கு எனி டைம் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணலாம். சிம்பிள் ஒன் சர்வீஸ் சென்டர்லேயே நம்ம இந்த வீடியோ என் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸும் வந்து இதில் கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். பஸ் டெஸ்ட் ட்ரைவுக்கு எந்த வண்டி கொடுக்க போகிறீங்க? 3.7 5 கிலோவாட். ஸோ இப்போதைக்கு டாப் வேரியண்ட்டாக நம்ம ஓட்டி பார்ப்போம். ரெண்டும் ஒன்று தான், உங்களுக்கு ரேஞ்சு மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் ஓட்டிட்டு சொல்கிறேன் எந்த அளவுக்கு இந்த ஃபீச்சர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அப்டேட்டட் ஃபீச்சர்ஸ் இந்த ஈகோ ப்ளஸ் அப்படின்றாங்க, சோனிக் ப்ளஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வண்டி ஓட்டிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அதில் நான் கவர் பண்ணுவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மேற்கொண்டு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து விஜயை கான்டாக்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ப்ரைஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் உங்களுக்கு ஆஃபர், டிஸ்கவுண்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் விஜய். அண்ட் ஷோரூம் அட்ரஸை நாங்கள் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். போய் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து வண்டியை ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் முடிவு எடுங்க வண்டி வாங்கலாமா இல்லையான்னு. ஏன்னா இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் செக்மெண்ட்டில் இவங்க இருக்காங்க. டாப் 10க்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ நல்லா இருக்குது வண்டி, போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். See you on next video. Until then, bye bye from Diwakar. Bye bye.